பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 400 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையமானது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிக்கு 400 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வாகன ஓட்டிகளுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் சென்டர் மீடியன் வைக்காதது, சாலையை சரிவர பராமரிக்காதது உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த 400 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கீங்க, விரிவா சொல்லுங்க. தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில இப்ப புதூர் பாண்டியாபுரம் என்னும் பகுதியில மதுகான் எனும் ஆந்திராவுக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்தால் இயங்கக்கூடிய டோல்கேட் உள்ளது. இது இந்த டோல்கேட்டுக்கு இப்ப நெடுஞ்சாலைத்துறையால 400 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எதற்காக என்றால் வாகன ஓட்டிகளின் நேரத்தை குறைப்பது, சென்டர் மீடியன் அமைப்பதற்காக இப்ப 2 புறம் தங்க நாற்கரை 4 வழிச்சாலை என்பதால் 2 புறமும் வாகனங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒளி கண்ணில் படாமல் இருப்பதற்காக சென்டர் மீடியன் மரங்கள் வளர்ப்பது மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு டோல்கேட் பகுதியில கழிப்பறை, குடிநீர் வசதிகள் செய்து கொடுப்பது போன்ற எந்த வசதியும் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்காததால் இந்த 4 நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து 400 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆந்திர நிறுவனத்திற்கு டெல்லியில் இருந்து இப்ப இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வாகன ஓட்டிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத காரணத்தால் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிக்கு 400 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.